நிஃப்டியோட வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய மெம்பர்ஸுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இதில் 23,600 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ரெட் தான் கிராஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் தான் நமக்கு க்ரீன் கிராஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது, நம்ம புட் ஆப்ஷன் எடுத்துக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ என்ட்ரியில் நமக்கு 2 டைப் ஆஃப் என்ட்ரி இருக்குது. ஒன்று ஸ்னைப்பர் என்ட்ரி, இன்னொன்று நார்மல் என்ட்ரி. ஸ்னைப்பர் என்ட்ரி அப்படிங்கிறது கம்மியான ப்ராஃபிட்டில் போயிட்டு நம்ம டக்குன்னு போயிட்டு வெளியே வர்றதா ஸ்னைப்பர் என்ட்ரி. நார்மல் அண்ட் கன்ஃபார்ம் என்ட்ரி அப்படிங்கிறது நம்ம சொன்ன எல்லா மெத்தடும் கன்ஃபார்ம் ஆகிறதா நார்மல் என்ட்ரி. அப்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்கு பாருங்கள், 0க்கு மேலே இருக்குது. ஓகே, இதே மாதிரி என்ன இருக்குன்னா நம்ம ரெட் லைனுக்கு மேலேயும் நம்ம கேண்டில் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலாம், 100க்கு எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் 120 வரைக்கும் அது மூவ்மெண்ட்டாக இருக்குது. அங்கே ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரி நீங்கள் அட்டன் பண்ணி வெளியே வரலாம். இது ஏன் நார்மல் என்ட்ரி இல்லை அப்படின்னா, நார்மல் என்ட்ரிக்கு பொறுத்த அளவுக்கும் நம்ம க்ரீன் கட்டாக இருக்கா, அந்த சூழ்நிலை என்ன நடக்குது, க்ரீன் கட்டாக இருக்குது, ஸ்டாண்டலுக்கு மேலே வந்திருக்கு, விவேப்புக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இதுவே புட் ஆப்ஷனில் பாருங்களேன், நம்ம புட் ஆப்ஷனில் நமக்கு ரெட் மேலே வந்திருக்கு, அங்கே புட் ஆப்ஷன் விவேப் கட் பண்ணியிருக்கு, ஆனால் கால் ஆப்ஷன் விவேப்பை கட் பண்ணலை. அப்போ இது என்னது அப்படின்னா நான் டைரக்ஷனல் பேட்டர்ன். அதாவது என்னென்னா மேலே நமக்கு க்ரீன் இருக்குது, கீழே ரெட் இருக்குது. எஸ்டிஆரில் பாருங்களேன், எஸ்டிஆரில் ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ஆப்போசிட். நமக்கு ரெண்டுமே எப்போ மேட்ச் ஆகுதோ அதுதான் கன்ஃபார்ம் பேட்டர்ன்.